الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقال الله تبارك وتعالى في كلامه المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. وقال نبينا صلى الله عليه وسلم الصلاة معراج المؤمنين أو كما قال عليه الصلاة والسلام. நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தோம். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எம்பெருமானார் அஹமது நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் இன்றும் என்றும் உண்டாவதாக ஆமீன். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறப்பான இன்றைய ஜும்மாவுடைய பயானின் தலைப்பாக அன்னலாரின் ஆறுதல் பயணம் மிஅராஜ் என்ற தலைப்பில் சில விஷயங்களை நாம் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் பார்க்க இருக்கின்றோம். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மனித சமுதாயத்தை சீர்திருத்தம் செய்வதற்காக, அவர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக இந்த உலகத்தில் பல தூதர்களாகிய நபிமார்களை அனுப்பியிருக்கின்றார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபில் கூறுகின்ற பொழுது, அல்லாஹு யஸ்தஃபி மினல் மலாயிகத்தி ருசுலன், அல்லாஹ் யஸ்தஃபி மினன் நாசி ருசுலன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மனிதர்களிலிருந்தே தூதர்களை தேர்வு செய்கின்றார். தூதர்கள் என்பவர்கள் மனிதர்கள் இல்லாமல் மலக்குமார்கள் அல்ல. மனிதர்களிலிருந்தே அல்லாஹ் தஆலா ஒருவரை தேர்ந்தெடுத்து நபியாக ஆக்குகின்றார், மனிதர்களை தேர்ந்தெடுத்து செய்வதற்காக. அப்போ மனிதர்கள் நம்மள மாதிரி தான் அவரும் இருக்கிறாரு, அவர் எப்படி அல்லாஹ்வுடைய தூதராக இருக்க முடியும் என்று நினைக்கக்கூடாது. எனவே இவர் அல்லாஹ்வின் தூதர் தான், நம்மை போன்ற மனிதர் அல்ல, இவர் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தூதர் என்பதை நிரூபிப்பதற்காக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த நபிமார்கள் மூலமாக சில அற்புதங்களை செய்து காட்டுவார். அந்த அற்புதங்களை எந்த மனிதனாலும் எந்த சக்தியாலும் செய்ய முடியாது. எனவே யாராலும் செய்ய முடியாத, யாரால் நிகழ்த்த முடியாத அற்புதங்களை அந்த தூதர் மூலமாக நிகழ்த்தி காட்டுகின்ற பொழுது, ஆம், இவர் உண்மையிலேயே நம்ம மாதிரி மனிதர் அல்ல, இவர் மனிதராக இருந்தாலும் அல்லாஹ்வின் தூதர் தான் என்று மனிதர்கள் நம்புவார்கள். நம்ப வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னுடைய தூதர் மூலமாக சில அற்புதங்களை செய்து காட்டுவார். அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அற்புதம் செய்து காட்டியிருக்காங்க, மூசா செய்து காட்டியிருக்காங்க. இப்படி அந்த வரிசையிலே நமது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபியாக இருக்கின்றார்கள். இறுதி நபி மட்டுமல்ல, இறுதி வரை அவர்கள் தான் நபி. மற்ற நபிமார்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு
ஒரு குறிப்பிட்ட நகரத்திற்கு, ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு நபியாக இருப்பார்கள். ஆனால் நமது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நபியாக வந்தது மட்டுமல்ல, கடைசி வரை இந்த உலகம் இருக்கின்ற வரை அவர்கள் தான் நபி. அப்படி என்றால் மற்ற நபிமார்கள் மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அற்புதங்களை செய்து காட்டியிருக்கும் போது இவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்துள்ள நமது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அற்புதங்களை செய்து காட்டுகின்ற பொழுது எல்லாத்தையும் மிஞ்சணும். எந்த நபிமார்களுக்கும் செய்யாத அளவிற்கு, எந்த நபிமார்களும் நிகழ்த்தாத அளவிற்கு நம்ம சொல்ற மாதிரி மூக்கு மேல கை வைக்கணும். இப்படிப்பட்ட அற்புதமா என்று சொல்லி, ஏன்னு சொன்னா அந்த அளவுக்கு உயர்ந்த நபி, நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் அல்லவா. எனவே அவர்கள் மூலமாக நிகழ்த்தி காட்டுகின்ற அற்புதங்கள் உயர்ந்ததாக இருக்க வேண்டும், சிறந்ததாக இருக்க வேண்டும். அந்த வரிசையிலே தான் மேராஜ் என்ற இந்த நிகழ்வு இருக்கிறது. மிக உயர்ந்த, சிறந்த, உன்னதமான ஒரு அற்புதமாக இருக்கின்றது. இதோட விளக்கங்களை நாம் ஒவ்வொரு வருஷமும் ரஜப் மாதம் வந்தால் கேட்கிறோம். ஆனால் அந்த மேராஜ் என்ற நிகழ்வை நாம் பல கோணங்களிலே பார்க்க வேண்டும். நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் என்ன? ஆமாங்க, ரசூல்லா ரஜப் மாதத்தில் வானலோகத்துக்கு போனாங்க, அல்லாஹ் பார்த்தாங்க, சொர்க்க நரகத்தை பார்த்தாங்க, வந்துட்டாங்க அப்படின்னு சுருக்கமாக. இது சுருக்கமான விளக்கம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதை குர்ஆன் ஷரீஃபில் சுருக்கமாக சொல்லி காட்டுகின்றார். தங்களுக்கு முன்னால் ஓதி காட்டிய ஆயத்தில் சொல்லுகின்றார், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவ்லஹு என்று சொல்லி இந்த பயணத்தை, இந்த மேராஜ் என்ற இந்த பயணத்தை அல்லாஹ் தஆலா இரண்டு வகையாக பிரிக்கின்றார். ஒரு பயணம் இருக்கின்றது தரைவழி பயணம். இது இந்த ஆயத்தில் சொல்றான், சுப்ஹானல் அஸ்ரா என்ற வசனத்தில். இன்னொரு சூறாவிலே வன்னஜம் என்ற ஒரு சூறா இருக்கிறது, அங்கே விண்ணுலக பயணத்தை சொல்றான். ஒன்று தரைவழி பயணம், இன்னொன்று விண்வெளி வானத்தை நோக்கி பயணம். அப்போ இந்த பயணத்தின் சுருக்கம் என்ன நாம எல்லாம் விலகி வச்சுக்கிறது, சுருக்கமாக விளங்குறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜப் மாசத்தில் குறிப்பிட்ட ஒரு இரவில் காபத்துல்லாவிலிருந்து மஸ்ஜித் அக்ஸாவுக்கு போறாங்க. அங்கிருந்து 7 வானத்தை கடந்து சென்றார்கள். சொர்க்கத்தை பார்த்தாங்க, நரகத்தை காட்சியில பார்த்தாங்க, அல்லாஹ்வை சந்திச்சாங்க, இரவோடு இரவா வந்துட்டாங்க. அப்படிதான், இது சுருக்கமானது. இது நாம் இன்ஷா அல்லாஹ் இதன் விளக்கத்தை வரக்கூடிய ஜும்மாக்களை நாம் பார்ப்போம். நாம் இன்று எடுத்துக்கொண்ட சப்ஜெக்ட் தலைப்பு என்ன சொன்னா, ரசூலுல்லாஹ்வோட இந்த மேராஜ் பயணம் இருக்கிறது. இந்த பயணம் என்பது ரசூலுல்லாஹ்வுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய பயணம். மேராஜ் பயணம் ரசூலுல்லாஹ்வுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய பயணம் என்ற தலைப்பில் நாம் பார்க்கிறோம். ஆறுதல் எப்போது தேவைப்படும் மனிதனுக்கு சொன்னா, ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது, இடையூறுகள் இன்னல்கள் அதிகமாக ஏற்படும் பொழுது, நெருக்கடிகள் அதிகமாக ஏற்படுகின்ற பொழுது, இழப்புகள் ஏற்படுகின்ற பொழுது, மனம் ஒடிந்து போகின்ற பொழுது, அவன் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்வதற்காக அவனுக்கு ஆறுதல் தேவைப்படும். இல்லைன்னு சொன்னா விரக்தி அடைஞ்சிருவான். நம்ம பார்க்குற பல செய்திகள் பண்றமல்ல, எத்தனை பேர் விரக்தி அடைஞ்சு, ஒன்று நான் செத்து போன நல்லா இருக்கும், எனக்கு மௌத்து வந்துடணுமே அப்படி விரும்புவான். அதே மாரி சில பேர் அது வர்றதுக்கு முன்னா நானே போயிடுறேன்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்குவோம். அப்போ விரக்தி அதிகம் அடைகின்ற பொழுது, அந்த நேரத்தில் அவனுக்கு தைரியத்தை கூட்டுவதற்காக அவனுக்கு ஆறுதல் தேவைப்படுகிறது. அந்த வரிசையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மேராஜ் என்ற பயணம் எப்படி ஆறுதல் பயணமாக இருந்தது பார்க்கின்ற பொழுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயசில் நபித்துவம் அடைகின்றார்கள் அல்லவா. அந்த 40 வருஷத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 10-11 வருஷம் வரைக்கும், 13 வருஷம் வரைக்கும் மக்காவில் இருந்தாங்க. இந்த 13 வருஷத்தில் 50 அதாவது ரசூலுடைய இந்த 11வது வருஷம் நபித்துவம் கிடைத்து 11வது வருஷம், ரசூலுல்லாஹ்வுக்கு 51 வருஷம், 51 வயசு. அந்த நேரத்தில், அந்த வருஷத்தில் ஏற்கனவே பல துன்பங்களை அனுபவித்தார்கள். அந்த வருஷத்தில் மட்டும் மிகப்பெரிய ஒரு துன்பம் ஏற்பட்டவர்களுக்கு, மிகப்பெரிய ஒரு கஷ்டம் ஏற்பட்டது.
மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டது, மிக மிக பெரிய இழப்பு ஏற்பட்டது. ஏன்னு சொன்னால் அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருந்த, அவர்களுக்கு எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பு கொடுத்த, அரவணைத்த அவருடைய சிறிய தந்தை அபூ தாலிப் என்பவர்கள் அந்த வருஷத்தில் வஃபாத்தாகிறார். அதற்கடுத்து சில தினங்களிலேயே தனக்கு மிகவும் அரவணைப்பாக இருந்த, ஒத்துழைப்பு கொடுத்த அன்பு மனைவி கதீஜா அம்மையார் வஃபாத்தாகிறாங்க. இந்த ரெண்டு இழப்பு ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு பாதித்து சொன்னால் நெருக்கடிக்கு ஆயிட்டாங்க. ஏன்னு சொன்னால் முதல்ல அபூ தாலிப் எடுத்துக்கோ. அபூ தாலிப் என்பவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தந்தை. அவர் ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயின் வயிற்றிலே கருவுற்றிருக்கிறார்கள். தாயின் வயிற்றில் கருவுற்றிருக்கும் பொழுதே தந்தை அப்துல்லா என்பவர்கள் மௌத்தாகிடுறாங்க. தந்தையின் முகத்தை பார்க்கவில்லை. சாதாரண விஷயமா அது? பிறக்கின்ற பொழுது அத்தா இல்லை. பிறந்து 6 வயசாகுது. பிறந்து 6 வயதிலே அம்மா வஃபாத்தாயிட்டாங்க. எவ்வளவு பெரிய இழப்பு! பிறப்பதற்கு முன்னால் தந்தை இழந்தார்கள், தந்தையின் முகத்தை பார்க்கவில்லை. 6 வயசு அந்த சிறு பிராயம், அம்மாவும் ஆமினா அம்மாவும் வஃபாத்தாயிட்டாங்க. அதற்கு பிறகு அவர்களை எடுத்து வளர்க்கின்றார்கள் அவருடைய தாத்தா பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்கள் வளர்க்கின்றார்கள். ரசூலுல்லாஹ் 9 வயசாகும் போது அவரும் வஃபாத்தாகிறார். எவ்வளவு பெரிய அடுத்து அன்று முதல் ரசூலுல்லாஹ்வுடைய 9வது வயது முதல் அபூ தாலிப், ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய அபூ தாலிப் தான் அவர்களை வளர்த்து ஆளாக்கின்றார்கள். எந்த அளவிற்கு கண்ணியத்தோடும் பாசத்தோடு வளர்ந்தார் சொன்னால், தன்னுடைய மகன் அபூ தாலிபுடைய மகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகன் மீது காட்டுகின்ற பாசத்தை விட, தன்னுடைய மகனுக்கு கொடுக்கின்ற கண்ணியத்தை விட ரசூலுல்லாஹ் மீது அதிகமான கண்ணியம், அதிகமான பாசம். ரசூலுல்லாஹ் காணான்னு சொன்னால் உடனே தேடி எங்கே முகமது காணவில்லை, அந்த பிடிச்சு போவாங்க. ரசூலுல்லாஹ் பாசத்தோடு கண்ணியத்தோடு வளர்த்து ஆளாக்கின்றார்கள். வாலிப வயதாகின்ற பொழுது வியாபாரத்தை கற்றுக் கொடுக்கின்றார். ஒரு வியாபாரி, அவர் வியாபாரத்தை கற்றுக் கொடுக்கின்றார்கள். அப்படி வளர்த்து வந்து 25வது வயதிலே அவர்கள் முன்னின்று ரசூலுல்லாஹ்வுக்கு நிக்கா செய்து வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு 25 வயசு. எப்படிப்பட்ட பெண்! ரசூலுல்லாஹ்வுடைய முதல் மனைவி யாருங்க? நம்முடைய தாயார் உம்முல் மோமினின் ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஹதீஜா ரலியல்லாஹு யாருங்க? அந்த மக்காவிலேயே பெரிய பணக்காரர், செல்வ சீமாட்டி. ரசூலுல்லாஹ்வுடைய நேர்மை, கண்ணியம், நல்ல ஒழுக்கத்தை கேள்விப்பட்டு அவர்களே முன் வந்து நிக்கா செய்துக்கிறாங்க. கதீஜா அம்மாவுக்கு 40 வயசு, ரசூலுல்லாஹ்வுக்கு 25 வயசு. அப்போ அபூ தாலிப் அவர்கள் மனம் முடித்து வைக்கின்றார்கள். இவ்வளவு ஒத்தாசை கொடுத்து, அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ்வுக்கு ரசூலுல்லாஹ் நபி ஆகிறாங்க. நபி ஆன பிறகு நம்மெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான், அந்த காஃபியர் எவ்வளோ தொல்லை கொடுக்குறாங்க. தொல்லை கொடுப்பார்கள், கல்லால் அடிப்பார்கள், சொல்லால் அடிப்பார்கள். ஆனால் அபூ தாலிப்னு சொன்னால் கொஞ்சம் பயம் அவங்களுக்கு. யார் சொன்னால் அபூ தாலிபு ஊரில் பிரமுகர். இப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு பேக்ரவுண்டு வலதுகாரமாக இருந்து அபூ தாலிப். அதனால் ரசூலுல்லாஹ் அபூ தாலிபுடைய அண்ணன் பிள்ளைப்பா அவரு பார்த்துருங்க அப்படின்னு கொஞ்சம் பயம் இருக்கும். அந்த அளவிற்கு அபூ தாலிப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மார்க்க பணி செய்வதற்கு ஒத்துழைப்பாக இருந்தார்கள். நிறைய சொல்லிட்டு போகலாம். அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ்வை 9 வயதிலிருந்து 50 வயசு வரைக்கும் வளர்த்து ஆளாக்கி ஒத்துழைப்பு கொடுத்த அவர்கள் மௌத்தா போன எப்படி இருக்குங்க? அவங்களுக்கு தாங்க முடியல. அப்ப நம்ம சொல்லுவோம், சில மனிதருக்கு அடிமையில் அடின்னு சொல்லுவோம். அடிமையில் அடியாக அடுத்து கதீஜா நாயகம். அல்லாஹ் அக்பர். கதீஜா நாயகம் உம்முல் மோமினின், நம்ம தாயாரும்
ஹதீஜா அம்மையார் அவர்களை பற்றி அவரோட சிறப்பை சொல்லணும்னு சொன்னால் அதுக்கு குறைஞ்சது 1 மணி நேரம் தேவைப்படும். அவ்வளோ உயர்ந்தவர்கள் அவர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கென்று தேர்ந்தெடுத்த மனைவி ஹதீஜா நாயகம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 25 வயசு இருக்கும்போது நிக்காஹ் முடிச்சாங்க. 51 ரசூலுல்லாஹ்க்கு 51 வயசுல வஃபாத்தாகிறாங்க. அப்போ எவ்வளோ காலம்? 25 வருஷம் வாழ்ந்தார்கள். அவர்கள் உயிரோடு இருக்கின்றவர் ரசூலுல்லாஹ் வேற நிக்காஹ் செய்யல. அவருடைய சிறப்பு என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 25 வயசுல ரசூலுல்லாஹ் 25 வயசுல மனம் முடிச்சாங்களா? 40 வயசு வரைக்கும் நல்ல வளர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்த மட்டுமல்ல, 40வது வயசில் ரசூலுல்லாஹ்க்கு நபித்துவம் கிடைக்க போகிறது. நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னால் நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? ரசூல் நபி பட்டம் கிடைப்பதற்கு முன்னால் மக்காவிற்கு வெளியிலே மலைக்கு உச்சியிலே ஹீரா என்ற குகையிலே சென்று தனிமையில் இருந்து அல்லாஹ்வை திக்ர் செய்வாங்க. அல்லாஹ்வோடு பேசிக் கொண்டிருப்பார்கள். தனிமையில் போய் எங்கங்க? மலைக்கு உச்சியில், மக்காவுக்கு வெளியில் மலைக்கு உச்சியில் குகையில் போய் உட்காந்து ஹீரா குகையில் உட்காந்து திக்ர் செய்வாங்க. அந்த கணவருக்காக 50 வயசு யாருங்க? 40 அவங்களுக்கு ரசூலுல்லாஹ்க்கு 40 வயசு. இவங்களுக்கு எவ்வளோ? அப்போ எவ்வளோங்க? 55 வயசு. ரசூலுல்லாஹ்வுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் அங்கே தங்கியிருப்பாங்க இரவு பகலாக. அவர்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போவாங்க. சாப்பாடு எடுத்துகிட்டு போவாங்க. நல்ல ரோட்லாம் போட்டிருக்காது. கல்லை முல்லை கடந்து மலை மேறி ஏறி அந்த ஹீரா குகை ஹஜ்ஜுக்கு சென்றவங்க தெரியும். சாதாரண வாலிபர் கூட ஏற முடியும், அவ்வளோ கஷ்டம். இப்போ அந்த இடத்துக்கு மலையில் உச்சியில் போய் சாப்பாடு கொடுத்துட்டு வருவாங்க. யாருங்க? செல்வ சீமாட்டி, பெரிய பணக்காரர். 40 வயசில் ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி இறங்குகிறது. ஜிப்ரீல் மலக்கு வஹி கொடுக்குறாங்க. வஹி வந்த பிறகு நம்மளாம் கேள்விப்பட்ட ரசூலுல்லாஹ் பயந்து நடுங்கி வீட்டுக்கு வராங்க. குர்ஆன்ல வருது, யா அய்யுஹல் முஸம்மில் ஜம்மிலுனி ஜம்மிலுனி, என்னை போர்த்து போர்த்து குளிர்ந்து சொல்கிறாங்க. சொன்ன பிறகு ரசூலுல்லாஹ் பயந்து போய், நான் ஒரு உருவத்தை பார்த்தேன். அதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய அசல் உருவத்தில் பார்த்தாங்க. வானம் பூமி வலது புறம் இடது அப்படியே நிறைஞ்சி அப்படி காட்டினாங்க. பயந்து போய் நடுங்கிட்டு வராங்க. அப்போது சொன்னாங்க, நம்ம ஆளுதான் சொல்லுவாங்க, ஏங்க இப்போவே சொன்னால் கேட்டிங்களா? தேவையில்லாமல் போய் அங்கே போய் உட்காந்துட்டு இப்போ பயந்து போய் வரீங்க என்று சொல்லுவாங்க. அவனு சொன்னாங்க, பயப்படாதீர்கள், அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். நான் சொன்னாங்க, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், தைரியமாக இருங்கள், நீங்கள் யாருக்கும் துரோகம் செய்யவில்லை, எல்லாத்துக்கும் நல்லது செய்கிறீங்க. அப்போ அவங்களுடைய அறிவாற்றலை பயன்படுத்தி முன்னால் உள்ள வேதங்களில் சில விஷயம் அறிந்த காரணத்தை சொன்னாங்க, அவர் அல்லாஹ்வுடைய மலக்காக இருக்கின்றார், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வார் என்று தைரியம் சொன்னாங்க. அன்று முதல் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் வாழ்ந்தாங்கல்லவா நபித்துவம் கிடைத்த பிறகு முழுக்க ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய தீன் பணிக்காக உடல் உழைப்பை கொடுத்தார்கள். பொருள் எல்லாத்தையும் செலவழித்தாங்க. தன்னுடைய செல்வத்தை பூராவும் செலவழித்தாங்க ரசூலுல்லாஹ்வுக்காக வேண்டி. அவ்வளோ பெரிய தியாகம். ரசூலுல்லாஹ் ஜனங்கள்லாம் திட்டுவாங்க, கல்லார் அடிப்பாங்க, நொந்து போய் வீட்டுக்கு வருவாங்க. அந்த மனைவி என்ன செய்வாங்க? ஆறுதல் சொல்லுவாங்க, அல்லாஹ் உங்களுக்கு கூட இருப்பான், பயப்படா, நீங்கள் நல்லது சொல்கிறீங்க, சத்தியத்தில் இருக்கீங்க, ஏன் பயப்படுறீங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி தைரியம் ஊக்கம் கொடுப்பார்கள். அவ்வளோ பெரிய தியாகி ஹதீஜா அம்மை அவர்கள். நிறைய சொல்லிட்டு போகலாம், சுருக்கமாக விஷயத்து வருகின்றேன். அவர்கள் மௌத்தாவதற்கு ஹதீஜா நாயகம் மௌத்தாவதற்கு 2-3 நாள் முன்னாடி ரசூலுல்லாஹ் படியில் படுத்துக்கு சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இன்னொன்று சொல்ல மறந்துடல்லவா, இந்த உலகத்திலேயே ரசூலுல்லாஹ் நபித்துவம் கொண்டு வந்த பொழுது முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் யாருங்க? மனைவி ஹதீஜா தான். மௌத்தாவதுக்கு 3 நாள் முன்னாடி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் உங்களுக்கு பணிவிடை செய்ததில் ஏதாவது குறை வைத்து விட்டேனோ என்று பயப்படுகிறேன் சொன்னாங்க.
அவ்வளோ தியாகம் செஞ்சவங்க. ஏதாவது குறை வைத்து விட்டேன்னு பயப்படுற அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், கபருடைய வேதனை பற்றி தாங்கள் சொல்லியிருக்கீங்க. கபருடைய வேதனை விட்டு நான் பாதுகாப்பு பெறுவதற்காக உங்களுக்கு வஹி வருகின்ற பொழுது எந்த ஆடை அணிந்தீர்களோ அதை கொண்டு எனக்கு கஃன் எடுங்க. புருஷனுடைய ட்ரெஸ் கஃன். என்னுடைய கடைசி மகள் ஃபாத்திமா சிறு குழந்தை, அப்போ ஃபாத்திமாவை நல்லபடி கவனித்துக் கொள்ளுங்கள். ஹதீஸில் வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு பெண்ணுக்காகவும் கபரில் இறங்கி அடக்கம் செய்யவில்லை. தன்னுடைய மனைவி கதீஜா நாயகத்திற்காக கபரில் இறங்கி ரசூலுல்லாஹ் அவங்களை அடக்கம் பண்ணாங்க. அப்போ அப்பேற்பட்ட கதீஜா நாயகி அவர் மௌத்தாயிட்டா எப்படி இருக்குங்க? எவ்வளோ பெரிய இழப்பு. ஒன்று, தன்னை வளர்த்து ஆளாக்கியவர்கள் அபூ தாலிப், அடுத்த அடிமை நடிகர் சொல்கின்ற வகையில் கதீஜா நாயகி வஃபாத்து. அதனால் நொந்து போயிட்டாங்க. முடியும் அல்லாஹ் பார்த்தான். அல்லாஹ் அவர்களுக்கு ஆறுதல் சொல்கின்ற வகையில், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய அந்தஸ்து என்ன? நீங்கள் சாதாரண ஆளா, சாதாரண நபியா? உலகம் இருக்கின்ற வரைக்கும் நீங்கள் நபி அல்லவா? உங்கள் மூலமாக கோடான கோடி மக்கள் நேர்வழி பெற வேண்டும் அல்லவா? நீங்கள் மனம் நொந்து போய் மனம் தளர்ந்து உட்கார்ந்து விட்டால் பணி எப்படி தொடர்வது? எனவேதான் அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் வகையிலே, ஆறுதல் அளிக்கணுமா இல்லையா? இந்த உலகத்தில் சரி வராது, தன்னிடத்தில் அழைக்கின்றான், தன்னிடத்தில் அழைக்கின்றான். அப்ப எப்படிப்பட்ட ஆறுதல்? இதற்கு பிறகு உங்களுக்கு எந்த இழப்பு ஏற்பட்டாலும் உங்களுக்கு கவலை வரக்கூடாது. இப்பொழுது ஏற்படுகின்ற இழப்பை நீங்கள் மறந்து விட வேண்டும். எனவே தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அவர்களை எங்க அழைக்கிறாங்க? விண்ணுலகத்திற்கு அழைத்து சொர்க்கத்துக்குள்ள காணுகிறோம். ஹதீஸில் வருகிறது அல்லவா, ஒரு மூமின் இந்த உலகத்திலே காலம் பூராவும் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நொந்து நூலா போய் ரொம்ப கஷ்டப்பட்டான். அப்படிப்பட்ட மூமின் சொர்க்கத்தில் போய் உள்ள போய் வெளியே வந்தான்னு சொன்னா கஷ்டப்பட மறந்துடுவானா? கஷ்டமா அப்படின்னு என்னங்க அப்படி கேட்பானா? அதான் சொர்க்கம். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இழப்பை கஷ்டத்தை எல்லாம் மறக்க வேண்டுவதற்காக சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுகின்றார். அதை விட ஒரு பெரிய நியமத்தினாங்க அல்லாஹ் தஆலாவுடைய தரிசனம், சொர்க்கத்தை விட பெரிய நியமத். எனவேதான் ஹதீஸில் வருகிறது அல்லவா, சொர்க்கத்தில் சென்ற பிறகு அல்லாஹ் சொல்லுவாங்க, சொர்க்கவாசிகளே நல்லா சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கும். போதுமா? ஏதாவது குறை இருக்கா? யா அல்லாஹ், இதை விட என்ன குறை இருக்கு? யா அல்லாஹ், இதை விட ஒரு பெரிய நியமத் கொடுக்க போறவங்களுக்கு சந்தோஷமானது, அதுவும் இதை விட பெருசா? ஆம், என்னுடைய தரிசனம், என்னுடைய சியாரத். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தன்னுடைய தரிசனத்தை காட்டுவான், சியாரத்தை காட்டுவான். அந்த தரிசனத்தை பார்த்த உடனே சொர்க்கம் ஒண்ணுமே இல்லாம போயிடும். அல்லாஹ் பார்த்த பிறகு சொர்க்கம் ஒண்ணுமே இல்லாம போயிடும். அப்போ சொர்க்கத்தை விட பெரிய நியமத்து நாங்க இறைவன் தரிசனம். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொர்க்கத்திற்கு வந்து பார்த்து அதை விட பெரிய நியமத் அல்லாஹ்வுடைய சந்திப்பு. நான் சொன்னேன் அல்லவா, எந்த நபிக்கும் கிடைக்காத ஒரு அற்புத நியமத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. எந்த நபிக்கும் அல்லாஹ்வை பார்ப்பதற்குரிய இந்த உலகத்திலே வாழுகின்ற காலத்தில் இந்த கண்களால் எந்த நபியும் பார்க்க முடியாது. எந்த நபிக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டும் கிடைக்கவில்லை. அதை அல்லாஹ் தஆலா கேட்காமல் ரசூலுல்லாஹ் கொடுத்தான். ரசூலுல்லாஹ் போறாங்க, அல்லாஹ் பார்க்கின்றார்கள். அதை விட பெரிய நியமத். அப்போ எல்லாம் பறந்துட்டா, எல்லா கவலையும் போயிடுச்சு. நீண்ட ஒரு சம்பவம் இன்ஷா அல்லாஹ் வேற போயிடும். அப்போ தரிசனத்தை விட்டு உலகத்திற்கு வராங்க. அதற்கு பிறகுதான் அவர்கள் பணி தொடர்கிறது. மதீனாவுக்கு போறாங்க. உலகம் முழுவதும் இஸ்லாம் பெறுவதற்கு காரணமாக இருந்தது. எனவேதான் ஆரம்பத்தில் சொன்னார் அல்லவா, மேராஜ் என்பது பல கோணங்களில் பார்க்கின்றோம். அதிலே ஒன்றுதான் இந்த மேராஜ் பயணம் என்பது அன்னலாரின் ஆறுதல் பயணம். எனவே இந்த மேராஜ் பயணத்தை நாம் ஒவ்வொரு வருஷமும் கேட்கின்றோம். பல கோணங்களை நாம் பார்க்கின்றோம், கேட்கின்றோம்.
அதன் மூலமாக நாம் நினைவு கூறுவதன் நோக்கம் என்னன்னு சொன்னால் அல்லாஹ் தாலாவுடைய ஆற்றலை நாம் விளங்க வேண்டும். அல்லாஹ் தாலா ஆற்றல் படைத்தவன். அவன் நினைத்தால் எதையும் செய்ய முடியும். ரசூலுல்லாவுடைய அந்தஸ்தை விளங்க கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய அல்லாஹ் எவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்திருக்கின்றான். மறுமையின் சிந்தனை ஏற்பட வேண்டும். இப்போ அல்லாஹ்வுடைய ஆற்றல், ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியம், மறுமையின் சிந்தனை இவையெல்லாம் ஏற்பட வேண்டுவதற்காகத்தான் நாம் என்ன செய்யறோங்க, இதை நாம் நினைவு கூறுகின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய ஆற்றலை அறிந்து, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்தை அறிந்து மறுமையின் சிந்தனையோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. அல்லாஹ் தஆலா நம்முடைய ஈமானை பிரகாசமாக்கி தந்தருள்வானாக. மென்மேலும் அல்லாஹ் நம்முடைய ஈமானை உறுதியாக்கி தந்தருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.